15 பேர் இணைந்து இளைஞர் சுய முன்னேற்ற குழுக்கள் அமைத்து தொழில் தொடங்க முன்வந்தால் அவர்களுக்கு 25 விழுக்காடு மானியம், 65 விழுக்காடு வங்கிக் கடனாக வழங்கப்படும். இதில் யாராவது ஒருத்தருக்கு பண்ணீங்களா? ஒரே ஒரு ஆள் காமிங்க. அடுத்தது மின் கட்டணம் குறைக்கப்படும். இது வாக்குறுதி. குறைச்சாங்களா? இந்த 4 ஆண்டுல 4 முறை ஏற்றிட்டாங்க மின் கட்டணத்தை. மின்துறை சார்ந்த மொத்தம் 14 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. அவற்றில் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 14ல் 1 மட்டும்தான். போர்க்கால அடிப்படையிலே மின் உற்பத்தியை பெருக்கி தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ என்னென்ன நான் சொன்னேன்ல, கல்வியில் 20வது இடம் இந்தியா லெவலில் முதலீடு பட்ஜெட்டில், சுகாதாரத்தில் 26வது இடம், வேளாண் துறையில் 15வது இடம். இதில் எதில் தெரியுமா முன்னிட்டில் இருக்குது? மின்துறையில். ஏன் தெரியுமா இருக்குது? தனியார் கிட்டேருந்து மின்சாரம் வாங்கணும், அதில் அதிகமாக கமிஷன் வரும், லஞ்சம் வரும். அதுக்காகத்தான் மின்சாரத்துறையில் அதிக பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அரசு மின் உற்பத்தி செஞ்சால் 3 ரூபா 3.5 ரூபா 3 to 3.5 rupees per யூனிட். ஆனால் தனியார் துறையிலேருந்து இவங்க வாங்குறது 8 ரூபா 9, அதிகபட்சம் 15 ரூபா ஒரு யூனிட் வாங்குறாங்க அதிகபட்சம். அப்போது அரசு உற்பத்தியிலேருந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குறாங்க. அதில் தான் அதிகமாக லஞ்சம் வருது. அதனால தான் இவங்க தமிழக அரசு மின்சார உற்பத்தி செய்ய அது மறுக்கிறார்கள். தயங்குறாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். இது வரைக்கும் திமுக நிலுவையில் இருக்கிறது 10,000 மெகாவாட் மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கு. தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது. ஆனால் இப்போ இவங்க ஆட்சிக்கு ஒன்றுத்து மட்டும் ஆரம்பிச்சாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 மெகாவாட் தான் உற்பத்தி. அவங்க சொன்னது 800 மெகாவாட்னு சொன்னாங்க. அப்புறம் முக்கியமானது இது, மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும். இதனால் நுகர்வோருக்கு ஆண்டிற்கு 6,000 ரூபாய் வரை மிச்சமாகும். எவ்வளோ பெரிய ஒரு மோசடி! இந்த வாக்குறுதி மோசடி வாக்குறுதின்னு சொல்லுவேன். சாதாரணமாக செஞ்சுட்டு போயிருக்கலாமே. நீங்கள் 4.5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இது. எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோமே, எத்தனையோ முறை நாங்கள் கேட்டோமே, சண்டை போட்டுமே, அழுத்தம் கொடுத்துமே. சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனையோ முறை பேசினாங்களே. ஏன் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்த என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டால் நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் அது வந்தால் நாங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு காரணமாயா? ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா அது அவங்க சரியாக கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வந்துடும். இதுக்கு இன்னொரு ரீடெண்டர் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு மானிய விலை உளுந்து இல்லை. இது இன்னும் சொன்னாலே இன்னும் இவ்வளோ சொல்லிட்டு போகலாம். சுற்றுலா மேம்பாடு தொடர்பாக அளிக்கப்பட்ட 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக 22 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர். அதில் 14 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தலா 4 வாக்குறுதிகள் அறகுறையாகவும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அதாவது 22ல் வெறும் 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 35 வயதிற்கு மேற்பட்ட கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கைப்பெண்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை வழங்கப்படும். எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க? 0. கருவுற்ற பெண்களுக்கு மாதம் 3000 வீதம் 8 மாதத்திற்கு மொத்தம் 24,000 ரூபாய் வழங்கப்படும். கொடுத்தாங்களா? இல்லை. 5 வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் வழங்கப்படும். உதவி தொகை 30,000 உயர்த்தப்படுவதுடன் 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும். வாக்குறுதி எண் 255, 56, 57, 58, 59. வறுமை கோட்டு கீழ் வாழும் குடும்பங்கள் சேர்ந்த 1 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல், மண்பானை செய்தல் போன்ற விவசாயம் சார்ந்த சிறு தொழில் செய்ய 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வாக்குறுதி எண் 261. இல்லை. அப்போது திமுக அரசு நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான ஒரு அரசுன்னு சொல்லிட்டு வரேன். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் 4 வயது பெண்களிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. அது பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் அவங்க வளர்ச்சிக்கு என்ன? நீங்கள் இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா அது அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. உரிமை தொகை, அது பேர் உரிமை தொகை. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமை இல்லை. அதில் 1000 ரூபாய் கொடுத்து அந்த உரிமையை மீட்டெடுக்கிறாங்களாம்மா இவங்க. எவ்வளோ மோசடி இது. சமூக நீதி,
சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி பற்றி திமுகவுக்கு பேசுவதற்கு கூட தகுதி கிடையாது. சமூக நீதினா தந்தை பெரியார் பேரையோ அண்ணா பேரையோ இப்போ இருக்கிற அரசு கலைஞர் பேர் கூட சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு அவர்களுக்காக அடையாளம் கொடுத்தார்கள். ஆனால் இப்போ இவங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கு பேசக்கூட கூடாது. சமூக நீதி நிலை நிறுத்துவதற்காக 21 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர். அவர்கள் 3 வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டது. சிறுபான்மையர், மாற்றுத்திறனாளிகள், வணிகர்கள் நலன், இதில் கிட்டத்தட்ட 12 வாக்குறுதிகள், அதில் 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்கள். வணிகர்கள் நலன் சார்ந்த மொத்தம் 10 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. அவற்றில் 7 வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. கந்துவட்டி கொடுமையிலிருந்து ஏழை சிறு வணிகர்களை காக்க 15,000 வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகள் சொந்தமான கடைகள் வாடகை உயர்வு ரத்து செய்யப்படும். புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும். ஒன்றும் கிடையாது. மதுரை, தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு ஆகிய நகரங்களில் வர்த்தக மேம்பாட்டை உறுதி செய்ய வர்த்தக மையங்கள் அமைக்கப்படும். அரசு ஊழியர்கள் நலன், இதுதான் ஒட்டுமொத்தமாக கடந்த சட்டமன்ற தேர்தல் முன்பு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவை ஆதரவு செய்து அவர்களுக்கு வாக்களித்து பிரச்சாரம் செய்தார்கள். அவங்க என்ன கேட்டாங்க? உங்ககிட்ட பழைய ஓய்வூதியம் கொடுங்கன்னு கேட்டாங்க. இது கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ எதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? 4.5 ஆண்டுகள், 50 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 4 மாதம் தான் இருக்கு. 50 மாதங்களில் உங்களால் ஏன் செய்ய முடியல? அப்ப எதுக்கு வாக்குறுதி எதுக்கு கொடுத்தீங்க? இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கம், கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், இது போன்ற ஜார்க்கண்ட், இது போன்ற 7 மாநிலங்களில் இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் ஏன் கொடுக்க முடியல? அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? அதற்கு முதல்ல கடந்த ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் சாந்தா ஷீலா நாயர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. இந்த குழு ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஸ்ரீதரன் குழு அமைச்சு அவர் பரிந்துரை கொடுத்தாங்க. அந்த பரிந்துரை என்ன பண்ணாங்க? இவங்க அது தூக்கி போட்டாங்க, கிடப்பில் போட்டாங்க. இப்போ ககன்தீப் சிங் பேடி அவர் தலைமையில் ஒரு குழு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பு அமைச்சாங்க. அது குழு ஒன்றுமே செய்யலன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி தான் நான் ஒரு 2வது அறிக்கை கொடுத்தேன். அழுத்தம் கொடுத்த உடனே பிறகு அப்புறம் 12ஆம் தேதியிலேருந்து கருத்து கேட்குற கூட்டம் நடத்தும். இதில் என்ன கருத்து கேட்கறது? கொடுக்கறது பழைய ஓய்வூதியம் கேட்குறாங்க, கொடுத்துட்டு போ. 2003 முன்னாடி அது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,98,000 இப்போ தான் இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதில் இது பெரிய ஒரு மோசடி. இப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த குழுவுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுப்பாங்க. திமுக எதுவும் செய்யக்கூடாதுன்னா உடனே குழு அமைச்சு விட்டுருவாங்க. 8,000 அடிப்படை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் வழங்கப்படும். பாவம் தான் சொல்றேன். இந்த ஆசிரியர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாவமாக இருக்கு அவங்க நிலைமை. எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லெட்டர், இமெயில், நேரடியாக பார்க்குறாங்க, நேரடியாக சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கள் எக்ஸாம் எழுத முடியாது, படிக்க முடியாது, எங்களுக்குலாம் வயசாயிடுச்சு. எல்லாமே பகுதி நேரம். 10,000, 15,000, 20,000 அவங்களெல்லாம் வர வேண்டிய சம்பளமே 70,000, 80,000 சம்பளம். அவ்வளோதான் வச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. மூத்த குடிமக்கள், குழந்தைகள், திருநங்கைகள் நலன், அதில் 16 வாக்குறுதி, 13 நிறைவேற்றப்படவில்லை. அதில் நிறைவேற்றப்பட்டது ஒன்று தான். பத்திரிகையாளர் நலன், உங்களுடைய நலன். பத்திரிகையாளர் நலனுக்காக திமுக சார்பில் அளிக்கப்பட்டிருந்த 6 வாக்குறுதிகளில் உயிரிழக்கும் பத்திரிகையாளர் குடும்ப நிதி 5 லட்சமாக உயர்த்தப்படும். பத்திரிகையாளர் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் திரும்பப்படும். இது 2 தான். 6ல் 2 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. மீது 4. பத்திரிகையாளருக்கு ஊதிய குழு பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும். குடியிருப்பு மனைகள் வழங்கப்படும் என்பது 4 வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. நம்பிட்டு இருக்காதுங்க இன்னுங்க அவங்கள. நீங்கள் தான் அதிகமாக சொல்ல முடியல என்னால். இந்த வார்த்தையை தவிர்த்திடலாம். மருத்துவத்துறை
மருத்துவ சேவை, மருத்துவ கல்வி ஆகியவற்றை 18 வாக்குறுதிகள், அதில் 15 ஸ்வாஹா. நிறைவேற்றப்படாத முக்கிய வாக்குறுதிகள்: கோவை, நெல்லை, திருச்சி மற்றும் கிருஷ்ணகிரியில் மாநில அரசு நிதியிலிருந்து புதிய உயர் சிறப்பு மருத்துவமனைகள் 3 ஆண்டுகளில் கட்டப்படும். ஒன்று கூட கிடையாது. 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கீழ் இயங்கி வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எண்ணிக்கை முதல் கட்டமாக 2000 உயர்த்தப்படும். ஏதாவது ஒன்று உயர்த்தினாங்களா? மாவட்ட நெடுஞ்சாலையில் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1 வீதம் அவசர சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும். வெள்ளத்தடுப்பு பணிகள், விளையாட்டு மேம்பாடு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதியில் வெள்ளத்தடுப்பு பணிகள், விளையாட்டு, சுற்றுச்சூழல், வனம் ஆகிய துறைகள் சார்ந்த 13 வாக்குறுதிகள், அதில் 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தடுப்பு. சென்னையில் இப்போ மழை வரப்போகுது. சென்னை மக்களே தயார் நிலையில் இருங்க. நல்லதாக ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ற வேண்டிய செய்தி சென்னை மக்கள். ஏன்னா இவங்களை திமுக நம்பினா இவங்களுடைய பொருள் சேதம், வீடு சேதம் எல்லாம். மொட்டை மாடியில் இதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. மழை வந்துச்சுன்னா மொட்டை மாடியில் நீங்களும் உங்கள் பொருளும் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் காரை பத்திரமா ஃப்ளைஓவர் மேலே எங்கேயாவது உயரமான பகுதியில் உங்கள் வாகனங்கள், உங்களுடைய காரோ உங்களுடைய பைக்கோ இல்லை ஆட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோ ஏதாவது பத்திரமா ஃப்ளைஓவருக்கு மேலே வச்சுக்கோங்க. மேடான பகுதியில் நீங்கள் போய் தங்கிக்குங்க. வேறு உங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள் சென்னை மக்களே. சட்டப்பேரவை, அரசு நிர்வாகம், காவல்துறை. இதில் 20 வாக்குறுதிகள். அதில் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு 20. மீதியில் ஒரு 6 அறகுறையாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை மேலவை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. மேலவை கொண்டு வந்தாங்களா? அது ஏதாவது முயற்சி ஒன்றும் பண்ணாங்களா? ஒரு சொல்லலாம், ஒரு பொய் சொல்லலாம், அது உறுத்தாதா அவங்களுக்குலாம்? ஐயோ நாங்கள் பொய் சொல்லிட்டுமே, அட்லீஸ்ட் ஒன்று முயற்சி பண்ணோன்னாங்கன்னு நாளைக்கு சொல்லலாம்னா அதை பற்றி எந்த ஒரு உறுத்தலோ எந்த ஒரு உணர்வோ எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும். இன்னும்ப்பா நீ பேசுகிறப்ப தான் கட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் பேசுகிறப்போ அவங்க பேசுகிறப்போ எல்லாம் முழுசாக போடுவாங்க. எதிர்கட்சியில் யார் பேசுகிறாங்க உடனே டெஃபர்ட் லைவ் கட்டு. அப்புறம் சில பகுதியில் மட்டும் நாங்கள் பண்ணிட்டோம். அதான் அடுத்தது வருது அவசரப்படாத. ஆண்டுக்கு குறைந்தது 100 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவது உறுதி செய்யப்படும். எவ்வளோ நாள் இந்த வருஷம்? 26 நாள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 17 நாள், 15 நாள், 17 நாள். இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் சட்டப்பேரவை நடக்கும் என்று உறுதி செய்யப்படும். என்ன பொய்யப்பா. நிர்வாக வசதி மேம்படுத்தும் வகையில் புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படும். ஒன்று கூட அமைக்கல. ஒரே ஒரு மாவட்டம் கூட அமைக்கல. எவ்வளோ அமைக்கணும்? திருவண்ணாமலை மாவட்டம் 2ஆக அமைக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம் எவ்வளோ பெரிய மாவட்டம் இருக்குது. சேலம் மாவட்டத்தை பிரிக்கணும், தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரிக்கணும், மதுரையை பிரிங்க. நிர்வாக சீர் இன்னைக்கு 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அதாவது என்ன கணக்கில்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு மாவட்டம். அப்படி ஒரு மாவட்டத்துக்கு 12 லட்சம் பேர் இருக்கணும். அதான் உங்களுக்கு சீர்திருத்த நிர்வாகம். திருவண்ணாமலை ஏன் பிரிக்க மாட்டாங்க? அங்கே ஒரு குறுநில மன்னர் இருக்கார் திருவண்ணாமலையில், ஏவாவேலுன்னு. அவர் பிரித்தானா அவருடைய ராஜாங்கம் போயிடும். பின்னையா அதெல்லாம்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம் பரப்பளவில். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம், 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த கடைசியிலேருந்து தூசியிலேருந்து நீங்கள் செங்கம் அந்த கடைசியில் வரைக்கும் போனோன்னா கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர் போனோம். அப்போ பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு சேலத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. சேலத்தில் இருக்குது. இங்கே இந்த ஆத்தூர் தலைவாசல் இங்கேருந்து அந்த கடைசியில் அந்த பக்கம் அந்த எல்லையில் என்ன இது இருக்குது, இது தோணிமடு அங்கே இருக்குது, கொளத்தூர் அந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் சங்ககிரி பக்கத்தில். ஏன் மதுரையில் எடுத்துங்க எவ்வளோ இருக்குது? இதெல்லாம் பிரிக்கணும். மாதத்தில் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்களே, நாங்கள் பிரிப்போம்.
ஒண்ணு கூட பிரிக்கலன்னா எதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? குடிநீர் திட்டங்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. நாலுமே நிறைவேற்றப்படவில்லை. அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் அளிக்கப்பட்ட 17 வாக்குறுதிகள் 11 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. கிராம கோவில் பூசாரிகளுக்கு மாதம் 2000 ஊதியம் வழங்கப்படும். ஓய்வூதியம் 4000 உயர்த்தப்படும். கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். அனைத்து சாதி அர்ச்சகர்கள் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 205 பேருக்கு அர்ச்சக பணி வழங்கப்படும். பேருந்து கட்டணம் குறைப்பு இல்லை. அதாவது நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை தொடர்பாக தொடர்வண்டித்துறை, விமான நிலையங்கள் போன்ற சார்ந்து 27 வாக்குறுதி அளிக்கப்பட்டு அவற்றில் 24 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அதாவது அரசு போக்குவரத்து கழகங்கள் லாபத்தில் இயங்க 2018ஆம் ஆண்டு அரசுக்கு திமுக அளித்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். அதாவது அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் 2010 திமுக அரசுக்கு பரிந்துரை மோசடியாச்சு. இது இவங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். இவங்க ஆட்சி அந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு பொய். அதை கூட பண்ண முடியல அவங்களால. அப்ப எதுக்கே நீங்க ஆட்சி நடத்துறீங்க? வீட்டுக்கு போங்க. எக்க கேடுதெல்லாம். சென்னை கன்னியாகுமரியிலான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கும் பணிகள் விரைந்து முடிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். அட்லீஸ்ட் இந்த இடத்துல முயற்சின்னு சொல்லியிருக்கிறாங்களே, முடிச்சிடுவோம், செஞ்சிடுவோம் சொல்லிட்டு. திருவான்மியூரிலிருந்து மாமல்லபுரம் வரை பறக்கும் ரயில் பாதை அமைக்கப்படும். ஒரு பேனாதான். பேனாவுக்கு காட்டுற அக்கறை பப்ளிக்கு காட்ட மாட்டீங்களே, பொதுமக்களுக்கு காட்ட மாட்டீங்களே. மெரினா பீச்சில் ஒரு பேனா அமைக்கணும்னா எவ்வளோ பரபரப்பாக சட்டத்தையும் அங்கே அனுமதியும் டெல்லிக்கு போடுறீங்க, எங்கே ஓடுறீங்க, கோர்ட்டுக்கு ஓடுறீங்க. இதை கட்டுமானங்கள் அடிப்படை வசதிகள் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த ஆர்வம் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எண்ணூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையிலும், தீவுத்திடலிருந்து மாமல்லபுரம் வரையிலும் பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைக்கப்பட்டு படகு போக்குவரத்து தொடங்கப்படும். இருக்கிற நிலத்தை பிடிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பிடுங்காமலே இருந்தாலே போதும். எங்கெங்கே நிலம் இருக்குது, காலி இருக்குது, அதை பிடுங்கிறதுல தான் இருக்காங்க தவிர இவங்க போட்டு விட போகிறாங்க. ஆமாம், பக்கிங்ஹாம் கால்வாய் இல்லையா, சென்னை கொளத்தூர் தொகுதியிலையும் அண்ணா நகர் தொகுதியிலையும் போட் ரெடி பண்ணி வைங்க. இந்த மழை வருது. என்ன கொளத்தூர் தொகுதியில் கொஞ்சம் நல்ல ஸ்பீட் போட்டாக இருக்கலாம். என்ன சிஎம் தொகுதி அது. மற்ற தொகுதியில் சாதாரண போட்டு. எங்கே கிடைக்குங்க போட்டு? கேரளாவில் தான் கிடைக்குமா போட்டு? நல்ல போட்டு. வேலூர், கரூர், ஓசூர், ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் புதிய விமான நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வந்துருச்சா? பிற துறைகள் சார்ந்த மொத்தம் 57 வாக்குறுதிகள், அவற்றில் 37 வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 11 வாக்குறுதிகள், அதாவது 57ல் 11 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டன. அதில் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் 100% வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் பி சுப்பராயனுக்கு, முன்னாள் முதலமைச்சர் பி சுப்பராயனுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும். அது ஒன்றும் இல்லை. முக்கியமான கட்டுமான பொருட்களை சிமெண்ட், கம்பி, செங்கல், மணல், மரம் போன்ற பொருட்களை அத்தியாவசிய விலை பொருட்களின் பட்டியலில் கொண்டு வந்து விலை குறைக்கப்படும். பல்கலைக்கழகங்கள் இல்லாத முக்கிய மாவட்டங்கள், தலைநகரங்கள், காஞ்சிபுரம், ஈரோடு போன்ற முக்கிய இடங்களில் புதிய பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும். சமையல் எரிவாயு உருளைகளுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு உருளை என்ற அளவில் 100 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படும். சிலிண்டருக்கு 100 ரூபாய் ஒரு மாதத்திற்கு, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். ஸ்வாக. இதை தவிர 10 ஆண்டுகள் தொலைநோக்கு திட்டங்களில் 7 உறுதிமொழிகளை திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாடு திமுக தலைவர் ஸ்டாலின் அளித்தார். அவை அனைத்தும் 10 ஆண்டுகள் திட்டங்கள் என்பதால் அவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்களா என்பதை இப்போது அது கூற முடியாது. அது இல்லை, இப்பயே நான் சொல்லியிருந்த பதிலுக்கு. அதே நேரத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று முழுமையாக 50 மாதங்கள் முடிவந்த நிலையில் பொருளாதாரம், வேளாண்மை, நீர்வளம், கல்வி மற்றும் சுகாதார, நகர்ப்புற வேளாண்மை,
நகர்ப்புற மேலாண்மை, ஊரக கட்டமைப்பு, சமூக நீதி சார்ந்த 7 உறுதிமொழிகளில் சொல்லிக்கொண்டு எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஆக இதில் இது நான் சும்மா ஒரு பேசிக், நான் சொன்னதெல்லாம் பேசிக்ஸ் தான். இந்த ஆவணத்தில் நான் வைத்த குற்றச்சாட்டுக்கள், நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகள்னா, திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள், இந்த பொய்யை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். 50 மாதங்கள் உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது, இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. 50 மாதங்களில் உங்களால் வெறும் 13 விழுக்காடு உங்களுடைய வாக்குறுதிகளை தான் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா 12.96 விழுக்காடு வாக்குறுதிகள் அவ்வளோதான் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீங்க. ஆனால் இதுக்கு பிறகு எங்கேயாவது நீங்கள் 90, 98, 99 நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு தயவு செய்து சொல்லாதீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பொய் சொல்லாதீங்க முதலமைச்சர் அவர்களே. ஒரு முதலமைச்சர் என்பது முக்கியமான ஒரு பொறுப்பு, எவ்வளோ ஒரு உயர்வான ஒரு பதவி அது. அதில் அந்த பதவியில் வச்சுக்கிட்டு நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த ஆவணம், இதை நாங்கள் உங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றோம். இதை நீங்கள் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்திற்கு, நீங்கள் கேட்காத கேள்விகளை நான் கேட்குறேன். இது தயவுசெய்து உங்களுக்கு அது உங்களுடைய இதுக்கு நீங்கள் சொல்லி பண்ணுங்க, இன்னும் வெளியில் கொண்டு வாங்க. மக்களுக்கு தெரியணும் எவ்வளோ மோசடி அரசு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. நான் இது அரசியல் காரணத்துக்காக நான் சொல்லலை, இது தமிழக மக்களுடைய முன்னேற்றத்துக்கு. தமிழக மக்களுடைய முன்னேற்றம் சுலபமாக செய்யலாம். இப்போ ஒரே ஒரு சேவை பெரும் உரிமை சட்டம்னு இருக்கு, அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்ற 75 விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு தனியார் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு, அந்த சட்டம், இப்படி பண்ண சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருந்ததுன்னா எவ்வளோ போன்ற சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலான்னு எவ்வளோ கோரிக்கை வந்திருக்கிறது, எவ்வளோ மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. இது என்ன காரணமும் சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், கர்நாடகாவில் எப்படி நடத்தினாங்க, தெலுங்கானா எப்படி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, கர்நாடகாவில் 2வது முறை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலையும் ஒரு பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர். இதே சட்டம் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார் கர்நாடகாவில் கடந்த ஆண்டு பரிந்துரை செய்தார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் என்னன்னா, அங்க இருக்கிற பட்டியலின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு தனித்தனியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்தவுடன் அங்கே ஒரு ஆணையம் அமைத்தார்கள். நாகமோகன்தாஸ், நீதியரசர் நாகமோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் ஓய்வு பெற்றவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, 36 நாள்ல ஒரு பரிந்துரை கொடுக்கிறார். 36 நாள்ல அந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு ஒரு வாரத்தில் அமைச்சரவை கூட்டம் நடத்தி அந்த பரிந்துரையை நிறைவேற்றி, அதன் பிறகு 2 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் நடத்தி, இப்பொழுது அங்கே பட்டியலின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதுதானே வேணும். தமிழ்நாட்டிலையும் கூட பட்டியலின வகுப்புக்கு கிட்டத்தட்ட 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. 3 பெரிய பிரிவுகள், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், 3 பெரிய பிரிவு. அதில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகள், எனக்கு வந்த செய்தி, வெறும் 8 உட்பிரிவுகள் 18%ல 15% எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 3% அருந்ததியருக்கு தனியாக இருக்கு, சட்டம் இருக்கு. அதனால தான் அவங்க தப்பிச்சாங்க. அதே போன்று இன்னும் கூடுதலாக 6, 7, 8 உட்பிரிவுகள் கொண்டு வாங்க. பட்டியலின மக்கள் அங்க உட்பிரிவுகளில் நீங்க 3 விழுக்காடு அருந்ததியர் கொண்டு வந்திருக்கீங்க. அதே போன்று 3, 4, 5 பிரிச்சுங்க. உள்ள எல்லாரும் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. சும்மா சமூக நீதி, நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன்லாம் சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட். அதெல்லாம் நீங்க நடத்தணும்னா, உண்மையால நீங்க சமூக நீதி கொண்டு வரணும். யாருக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. இல்லாதவர்கள் எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? உங்க
கூட்டணி கட்சி சித்தராமையிட்ட போய் பாடம் கற்றுக்குங்க. சமூக நீதினா என்னன்னு போய் பாடம் அவர் எடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா நீங்களாம் தகுதியற்றவர்கள், சமூக நீதி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். அதிகாரம், சட்டம், நிதி எல்லாம் இருந்தும் நீங்க எடுக்க மாட்டீங்க. எனக்கு அதிகாரம் இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்பவர்கள் எப்படி என்னன்னு சொல்லலாம்? இவங்கெல்லாம் சமூக நீதி விரோதிகள், சமூக நீதி துரோகிகள். திமுக எவ்வளவு ஒரு மாநிலம் முன்னேறணும்னா படிப்பு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. இந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமாக எடுத்துக்கிற, யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு 3 மாதம் 2 மாதத்தில் நடத்திட்டு போயிடலாம். மற்ற மாநிலங்கள் நடத்தி முடிச்சிட்டு இருக்காங்களே, உங்களால் ஏன் முடியல? எதுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. இது இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது, இது கல்வி வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது. ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ நிலையில் இருக்கிறாங்க, எவ்வளோ வீடு இருக்கா, குடிசையில் இருக்கா, வீடு எவ்வளோ பெருசு இருக்குது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, வீட்டில் எவ்வளோ பேர் வாழறாங்க, எவ்வளோ வாழறவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை, தனியார் வேலை, முதல் பட்டதாரிகள், அவங்க பைக் வச்சுருக்காங்களா, சைக்கிள் வச்சுருக்காங்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, இல்லை வேலை படிக்கிறதுக்கு கடன் கொடுக்குறது, தொழில் செய்யறதுக்கு கடன் கொடுங்க, படிக்க வையுங்க, வீடு கட்டி கொடுங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை விட்டுட்டு ஊராக போயிட்டு ஆக்ஷன் கேமரா 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், வளம் காக்கும் ஸ்டாலின் போடுறதுல என்ன அர்த்தம்? அது இது யார் வேணதெல்லாம் இருக்கிற எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் எல்லா மாநிலம் எடுக்கிறாங்க, ஆனால் எங்ககிட்ட சட்டம் இல்லை, அதிகாரம் இல்லை. அதனால் இதெல்லாம் இன்னைக்கு அது எவ்வளோ செய்திகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் சந்திக்கலாம் உங்களை. இன்னைக்கு இது கொஞ்சம் ஊடக நண்பர்கள், அன்பான ஊடக நண்பர்கள், உங்கள் மனசில் பல இதெல்லாம் இருக்கும். நான் கூட்டணி சம்பந்தமாலாம் உங்கள் கூட தான் நான் கூட்டணி எப்பவுமே சொல்லிட்டேன். நான் ஊடகம் கூட தான், உங்கள் கூட தான், நீங்கள் கூட்டணி நண்பர்கள், உங்கள் கூட தான் கூட்டணி. அதனால் இது சம்பந்தமாக இதை கொஞ்சம் வெளிப்படுத்துங்கள். இது ஏதோ ஒரு எங்களுக்காகவோ அரசியலுக்காகவோ அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு மக்களுக்காக இந்த செய்தியை இந்த வெளியில் கொண்டு வந்து இன்னும் இதனால் அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள். அழுத்தம் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் இருக்கிற இன்னொரு 4 மாதத்தில் ஏதாவது ஒன்று நிதி அறிவிப்பு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகலாம். அந்த நோக்கம்தான் எங்களுக்கு. அதனால் ஏன்னா இப்போ நான் இது ஒரு ஆண்டுக்கு முன்பு கொண்டு வந்தால் அதில் நாங்கள் இன்னும் இருக்குது, எங்களுக்கு காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு 4 மாதம் இருக்குது. அல்லது அறிவிப்பு ஏதோ இது போன்ற இப்போ தினம் அறிவிக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், அதே போன்று ஏதாவது அறிவிப்பு கூட இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்படுறேன். இங்கிலீஷ்லையா? Today we have launched a document called Vidiyal Enge. Where is the light? And this document is evidence based, where the DMK government before coming to power had given 505 promises in their election manifesto, saying that when we come to power we will fulfill all of these promises. And unfortunately, after 50 months of their rule, they have fulfilled only 12.94% of their promises. They have promised 505 promises, out of which they have fulfilled only 66 of them, and another 66 partly. So totally out of 505 promises, they have fulfilled only 439, which comes to 12.94% or 13%. So DMK government has failed miserably in his promises, in his administration. A pass mark for a state is 35 or 40% in an exam.
DMK government has got only 13%. It is not my allegation, it is the allegation in this document which is evidence-based. And our Chief Minister, Mr. Stalin, has been repeatedly saying that they have fulfilled 98% of their promises, election promises. It is shameful that a Chief Minister can blatantly lie to the people of Tamil Nadu repeatedly, even though Tamil people had given them mandates, huge mandates, in the last 3 elections. Namely, in 2019, Tamil Nadu and Pondicherry gave DMK and his allies 39 MPs out of 40. And in 2021 brought DMK government to power. In 2024, they gave them 40 out of 40. 100% they gave them mandate. With these 3 huge mandates, and they have nearly about 11 out of 18 Rajya Sabha MPs. What more do they want? They have their mandate, they have their MLAs, they have their power, they have their rule, they have their MPs in both the houses. And after having all these, they failed miserably with only 13% of their promises. Atrocious. I strongly condemned the DMK government for lying to the people blatantly, and again lying, saying that we have fulfilled all these. I dare the Chief Minister or any ministers or anybody from DMK to have a debate with me in an open stage. I will be there. We will debate on what you have promised and what you have achieved. I dare any of from the DMK. And PMK has again and again launched, issued more than 47 documents for the welfare of Tamil Nadu in India, and this is the 47th. But this document is a different one, saying that this shows threadbare the lies of the DMK government, and I kindly request my friends on the media to share this, not for any politics, just for the development of Tamil Nadu. And that's the whole point, where they could have brought in so many acts, so many laws. For example, Right to Services Act, where so many states they have that act. And if they bought that act, you don't need, the CM need not act today. When I say act, in inverted commas, acting, which it does every day, saying that Ungalodan Stalin, Engalodan Stalin, all these things, it need not be there. What is the need of some camps, having some camps, and people going to those camps and giving them their demands? If you have a Right to Services Act, online you can apply to this and you will get these services. There are some states have 54 services. Some states have 65 services in that act. And here we have a toothless government, not doing anything and not knowing anything. So that is why this document, that it has not dawned yet in Tamil Nadu, and I'd like to share this document with friends from the media. Thank you. நண்பர்களே, இந்த ஆவணம் குறித்து அனைத்து தகவல்களையும் மிக தெளிவாக ஊடக நண்பர்களுடைய தேவைக்கு ஏற்ப தமிழிலும் ஆங்கிலத்திலும் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணத்தில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இதனுடைய ஆவணம்
அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுடைய அலுவலகங்களுக்கு நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். அதேபோன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்து அனைத்து கட்சி அலுவலகங்களுக்கும் இந்த ஆவணத்தை நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் மூலம்